ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது பார்த்தீங்கன்னா சித்திரை 1ஆம் தேதிங்க, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புது வருடம் தொடங்குதுங்க. சித்திரை 1ஆம் தேதி இது பார்த்திங்கன்னா தமிழ் வருஷத்தில் விளம்பி வருடம் முடிந்து இப்பொழுது விகாரி வருடம் தமிழ் புத்தாண்டு தொடங்க இருக்கிறது. இந்த விகாரி வருடத்தில் பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள், வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள், புதுசாக என்ன நடக்க போகுது, இதுவரைக்கும் அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்த காரியங்கள் 1-2 ஏதாவது நடக்குமா, அவங்களுடைய குழந்தைகளாக இருந்தால் அவங்க வந்து குழந்தை பேர், திருமணம் இதெல்லாம் இந்த வருடத்தில் கைகூடுமா, மாணவர்களாக இருந்தால் மாணவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும், இப்போ எஜுகேஷன்லாம் எப்படி இருக்கும், வெளிநாட்டுக்கு சென்று படிக்கணுன்னு ஆர்வம் இருக்குது, அதுக்கான விசா, பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து கரெக்ட் டைமில் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி என்ன அலைகள் வந்து நிறையவே இருக்குங்க எல்லாருக்குமே. அதெல்லாம் வந்து நம்ம வந்து குரு பயிற்சி பார்க்குறோம், சனி பயிற்சி பார்க்குறோம், மாத பலன்கள், வார பலன்கள் இதெல்லாம் பார்த்து கூட சக்ஸஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் சிலது சக்ஸஸ் இல்லாமல் போயிடுது. இது வந்து ரொம்ப தடையாக இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறது வந்து தடைகளே இல்லாமல் ஈஸியாக நடக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது டிவியில் சொல்கிறதாகட்டும், நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்க்குறீங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தான். சரிங்களா? உங்களுடைய ராசிக்கு, அதாவது சந்திரன் இருக்கிற ராசிக்கு உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பொதுவாக சொல்கிறது தான். ஏன்னா ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒரு தனித்தன்மைகள் இருக்குது. அதேமாரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தனித்தன்மைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒப்பிட்டு தான் நம்ம வந்து பொது பலன்கள் சொல்கிறோம். இந்த மாதத்தில் சந்திரன் எங்கே இருக்கிறாரு, அல்லது ஒவ்வொரு ராசி டெய்லி ராசி பலன் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து அவங்களுடைய சுய சார்ட்டில் சந்திரன் இருக்கும் இடத்துல இருந்து இந்த டேட்டில் என்றைக்கு எந்த இடத்துல சந்திரன் இருக்கிறாரு அப்படின்ட்டு பார்த்து அதுக்கு உண்டான பலன்கள் ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம சொல்கிறோமோ. சரிங்களா? இது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு 10-20 பாயிண்ட் சொன்னோம்னா அதில் வந்து ஒரு 4-5 பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆகும், இன்னொருத்தருக்கு 4-5 பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆகும், அவ்வளோதான். இது வந்து பொதுவான பலன்கள் தான். ஸோ இது வந்து எல்லாமே நடக்கும் அப்படின்னும் எடுத்துக்கூடாது, எதுவுமே நடக்கலை அப்படின்னு எடுத்துக்கூடாது. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுய சார்ட், அதுவும் நீங்கள் பிறந்த உடனே ஒரு ஜாதகம் எழுதியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஜாதகத்தில் கோள்களின் அமைப்பு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் வந்து உங்களுக்கு சுயமாக ஒரு பலனை 99% கரெக்டாக இருக்குங்க, அது மாதிரி சொல்ல முடியும். இது பார்த்து பொதுவான பலன்கள் தெரிஞ்சுக்கலாம், இப்படி இருக்கும். ஒரு வந்து சில இது வந்து கொஞ்சம் மோசமாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த சமயத்தை நம்ம எப்படி தற்காத்துக்கலாம், வருமுன் காக்கிறது தான். விகாரி தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் இப்பொழுது கன்னிராசி. கன்னிராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கன்னிராசி அதிபதி புதன், அவரே தான் 10ஆம் இடத்து அதிபதியாக வராரு. இப்பொழுது இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல மீனம் ராசியில் நீசமாக உக்காந்துருக்கிறாரு. ஸோ நீசமாக இருக்கிறதுனால பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அது இருக்கக்கூடிய இடத்தின் தன்மைகளை பொறுத்து அவர் பலன் கொடுக்க போகிறாரு. அவர் உங்கள் ராசியை பார்க்குறதுனால, தன்னுடைய சொந்த ராசி கன்னி ராசியை பார்க்குறதுனாலையும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படும். இது ஒரு கன்ஃபியூஷனான தன்மையில் இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க, அதெல்லாம் வந்து விலக போகுதுங்க. சொல்லாற்றல், பேச்சாற்றல், எழுத்தாற்றல் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்க போகுது. ஒரு நீங்கள் வந்து ஒருத்தட்ட ஒரு மெசேஜை நீ கன்வே பண்ணும் அப்படின்னு பண்ணும் பொழுது உங்களுடைய புது வகையான ஒரு சிறந்த ஒரு சொற்களும் அதாவது வார்த்தை ஜாலம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இப்போ சொல்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக அது புரிஞ்சிடும். நடக்காத சில காரியங்கள் கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்கள் இது வரைக்கும், அதாவது கல்யாணம் ஆகிற தகுதி உடைய வயதில் அதுக்கான முயற்சிகளை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த விகாரி வருடத்தில் உடனுக்குடன் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதே போல் 12ஆம் இடத்து அதிபதியாக சூரியன், இது பார்த்திங்கன்னா அப்புறம் 8ஆம் இடமான மேஷ ராசியில் போய் உட்காந்துருக்கிறாரு. ஸோ உடலில் வந்து அவ்வப்போது ஒரு சோர்வு, தயக்கம், கொஞ்சம் உடம்புலாம் என்ன இப்படி இருக்குது, டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வர மாதிரி உங்களுக்கு தோணும். அதெல்லாம் நீங்கள் வந்து
கொஞ்சம் சரியாக பார்த்துங்க. தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்தை வந்து குருவானவர் வந்து தனுசு ராசியிலேருந்து 5ஆம் பார்வையாக பார்க்குறதுனால எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் வந்து தவிடுபடியாகுங்க. அதாவது பார்த்திங்கன்னா, மழை போல் துன்பம் வந்தாலும் பனி போல் விலகிவிடும் அப்படிங்கிறது சொல்கிற மாதிரி, குருவின் பார்வையினால் 8ஆம் இடத்து மைனஸ் பாயிண்ட் எல்லாமே தடைப்பட்டு உங்களுக்கு நன்மைகள் தான் கிடைக்க போகுது. தந்தை வழியில் ஒரு நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம் என்ற சனி பகவான் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால குழந்தைகளை நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அவங்க படிப்படியாக முன்னேற்றங்கள் அடைவதை பார்த்து மனசுக்குள்ளேயும் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அவங்க ஸ்போர்ட்ஸில், விளையாட்டில், இதுலாம் அவங்க வந்து நம்பர் 1 அப்படிங்கிற ஸ்டேஜ், நம்பர் 1ங்கிற இடத்துக்கெல்லாம் நீ வரக்கூடிய சான்சஸ்ஸு, நல்ல ஒரு வெற்றி பெறும் சான்சஸ் எல்லாமே குழந்தைகளுக்கு வரப்போகிறதுனால, அதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு குதூகலம், சந்தோஷம் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. வாழ்க்கை துணைவர்கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும். ஏன்னா கன்னி ராசிகளுடைய வாழ்க்கை துணைவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறிவு ஜீவியாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிற தன்மையும் இருக்கும். நல்ல பேச்சாற்றல், சொல்லாற்றல் இவங்களுக்கும் அதிகமாக இருக்கும். இதனால் தன்னுடைய வாழ்க்கை துணை நம்மளை விட அதிகமாக சம்பளம் வாங்குகிறாங்க, நம்ம அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில ஈகோகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே. ஸோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நீங்கள் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்போ கல்யாணம் ஆனால் கூட நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூடிய கவர்மெண்ட் வேலை அல்லது அதுக்கு நிகரான வேலையில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு திருமணத்துக்கு வரப்போகிறாங்க. திருமணம் அந்த மாதிரி தான் பண்ணுவீங்க இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும். இதனால் ஈகோக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, அனுசரணையாக போகிறதுனால குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு சந்தோஷமோ சமாதானமோ எப்பொழுதுமே இருக்குங்க. சரிங்களா? அதே போல் செவ்வாய் பகவான் பாருங்கன்னா 8க்கு அதிபதி 9ல் இருக்கிறதுனால நிலம், வீடு, மனை யோகமெல்லாம் நல்லா சிறப்பாகவே இருக்குங்க. நீங்கள் புதுசாக ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இந்த மாதிரி ஏதாவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் அதிகம் நல்லாவே இருக்குது. அதே சமயம் நீங்கள் வந்து அது வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 2 தடவை அந்த அஃபிடேவிட் எல்லாம் படித்து பார்த்து அது சரியாக இருக்கா அப்படின்ட்டு நல்லா தெளிவு பெற்றுட்டு நீங்கள் வந்து சைன் பண்ணிவிட்டு அது வாங்குவது நல்ல சிறப்பாக இருக்குங்க. அதே போல் 11க்கு அதிபதி, அதாவது லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆயுள் மெச்சது புதனுடைய சாரத்திலே இருக்கிறதுனால, உங்கள் ராசிநாதன் சாரத்திலே இருக்கிறதுனால இன்னும் வந்து உங்களுக்கு திறமைகள் அதிகமாக, பதவி உயர்வு இந்த மாதிரி எல்லாம் அதிகமாக கிடைக்க போகுதுங்க. உங்களை மனதில், அடிமனதில் இருக்கிற எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ, இதெல்லாம் நடக்கலைன்னு வாழ்க்கையில் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தீங்களோ, அதெல்லாம் படிப்படியாக இந்த விகாரி வருடத்தில், தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு நடக்கக்கூடிய சான்சஸ் எல்லாம் அதிகமாக இருக்குங்க. உயர் அதிகாரிகளினாலும், மூத்தவர்களாலும், மூத்த சகோதரர்களாலும் நல்ல ஒரு உதவிகள், அதாவது அனுசரணையாக இருப்பாங்க. நீங்கள் எடுக்கிற காரியத்துக்கும் முயற்சிக்கும் உறுதுணையாக அவங்க கூட இருப்பாங்க. நீங்கள் வளருவது, அதாவது உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய பங்கு அதிகமாக இருக்குங்க. அதாவது 11 இடத்துல வந்து சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா பலமும் உங்களுக்கு கிடைக்கும். உடல் அளவிலும் உங்களுக்கு நல்ல ஒரு தைரியம் கிடைக்கும், மனதளவிலும் நல்ல உற்சாகம் இருக்கும். இதனால் நீங்கள் காரியத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் அதை வெற்றிகரமாக முடித்து அதில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. அதே போல் 10ல் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு இந்த வெளிநாடு, வெளி மாநிலம், கடல் கடந்து போய் படிக்கிறது, வேலை செய்கிறது, இந்த மாதிரி அமைப்பு, அதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்துகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் சரியாக இருக்குங்க. நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறதாகட்டும், நீங்கள் அங்கே போய் ஒரு ஜாப்பில் சேர்ந்து அங்கேருந்து பொருள் ஈட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்களாகட்டும், இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குங்க. அங்கே போயிட்டு நீங்கள் வெளிநாட்டு யோகமெல்லாம் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் 7ஆம் பார்வையாக குருவியை பார்க்குறதுனாலையும், கேது, சனி இந்த 3 கிரகமும் ராகு பார்க்குறதுனாலையும், ராகுவினால் கேதுவினால் உள்ள தடை தாமதங்கள் எல்லாம் விலக போகுதுங்க. ஏன்னா குரு பார்வை அதில் இருக்குது. குருவின் வீட்டிலேயே கேது இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிகமான நாட்டங்கள் ஏற்படும். குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இதெல்லாம் நீங்கள் அனுதினமும் நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். கூடியமான வரைக்கும் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் இதுக்கெல்லாம் நீங்கள் போய்ட்டுங்க. நவகிரகங்களில் புதன் கிரகத்தை நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க அப்பப்போ. சரிங்களா? டைம் கிடைக்கும்போது. இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போகணும், டைம் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறவங்களாம் இந்த காலகட்டம் சரியாக இருக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் போக விரும்பிய கோயில்களுக்கு சென்று பரிகாரங்கள், பூஜை புனஸ்காரங்கள்லாம் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. அதனால் வந்து உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும்
அனுசரணையான போக்கு, தாமதமெல்லாம் கிடையாதுங்க. தடை தாமதம் ஏதாவது ஒரு வேலையில் இருந்தால் கூட அதெல்லாம் மாறி துரிதமான செயல்பாடுகள்லாம் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உயர் அதிகாரிகள்கிட்ட இவங்களாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக விட்டு கொடுத்து போங்க. தட்டி கொடுத்து வேலை வாங்க. நீங்கள் முதலாளியாக இருந்தால் தட்டி கொடுத்து வேலை வாங்கலாம். தொழிலாளிகளாக இருந்தால் நம்ம வந்து உயர் அதிகாரிகள்கிட்ட, நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் அன்பான போக்கு, அனுசரணையான போக்கு இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிக்கிட்டால் நீங்கள் உங்களுக்கு நன்மைகள் வந்து அதிகமாகவே இருக்குங்க. படிக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா படிப்புகள்லாம் சிறப்பாக இருக்குங்க. படிப்பெல்லாம் நீங்கள் வந்து விரும்பிய கோர்ஸில் சேரலாம். உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் ஒன்று, நீங்கள் படிக்கும் பொழுது சில டிஸ்டர்பன்ஸுக்கு இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. உங்களுடைய திறமைகள் நன்கு வெளிப்படும். நீங்கள் விரும்பிய கோர்ஸில் சேர்கிற அமைப்பெல்லாம் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிகளுக்கு மைனஸ் பாயிண்ட்டை விட ப்ளஸ் பாயிண்ட்டுகள் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் வந்து வாழ்க்கை துணைவரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு சிறப்பாக கல்யாண யோகமெல்லாம் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள்லாம் சிறப்பாக இருக்குங்க. கடல் கடந்து வேலை செய்யணும், போய் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது சிறப்பாக இருக்கும். மனம் தெளிவு பெறும். சொல்லாற்றல், பேச்சாற்றல் இதெல்லாம் நல்லா சிறப்பாக விளங்கும். டாக்குமெண்ட் ரைட்டர், வக்கீல் அந்த மாதிரி இருக்கிறவங்க, ப்ரெஸ் ரிப்போர்ட்டர், மீடியாவில் இருக்கிறவங்க, அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா மியூசிக் துறை, பாட்டு பாடுறவங்க, அதாவது சிங்கர்ஸ், இவங்களுக்கெல்லாம் நல்லா சிறப்பாகவே இருக்குது இந்த கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் இந்த விகாரி புத்தாண்டு பலன்களில். சரிங்களா? இது பொதுவான பலன்கள். இது 99% கரெக்டாக உங்களுக்கு வரணும், சிறப்பான பலன்கள் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய சுய சார்ட்டை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, பாய்.